ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே ரிலேட்டடாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறையா சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு, இல்லை ஒரு மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே வந்து டச் ஒர்க் ஆகலை, டச் ஸ்க்ரீன் மட்டும் மாற்றணும், இல்லை டச் கிளாஸ் மட்டும் மாற்றணும், எனக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னா, அப்போ அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ஒர்க்கிங்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு சில சொல்யூஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த டிஸ்பிளேல வந்து அப்ளை பண்ணி நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த க்ளூவை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரிமூவ் பண்ணுவோம். அப்படி அந்த க்ளூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் க்ளூ ரிமூவர் சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த சொல்யூஷன் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய டிஸ்பிளேவை நம்ம ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது இந்த டிஸ்பிளேவை வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். இதோடைய கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பிளாக் ஷேடு தெரியும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரேமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உட்காரும். ஸோ அப்போ அந்த ஃப்ரேமில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த க்ளூவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரியான லிக்விட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பயன்படுத்துறோம். இதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். அதாவது க்ளூ ரிமூவர் லிக்விட் ஃபார் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ரீலைஃப்ன்ற ஒரு பிராண்ட்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டச் கிளாஸ் வந்து நம்ம வந்து மாத்துறோம் இல்லையா? நம்மளுடைய டிஸ்பிளேல இப்போ எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் டச் கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு, அதாவது இந்த டச் கிளாஸ் மட்டும் எனக்கு வந்து உடஞ்சிருக்குன்னா நான் இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த டச் கிளாஸையும் இந்த டிஸ்பிளேவையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க ஒரு ஷீட் மூலியமா. அந்த ஷீட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓசிஏ ஷீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓசிஏ ஷீட் இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம வந்து இந்த க்ளூ ரிமூவர் மெஷின் இருக்கு இல்லையா? ஸோ இது மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த ஓசிஏ சீட்ல இருக்கக்கூடிய அந்த க்ளூவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஓசிஏ க்ளூ ரிமூவர் அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பயன்படுத்துவோம். சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த லிக்விட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா போலரைசேஷன் லிக்விட்னு சொல்லுவோம். இந்த லிக்விட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டிஸ்பிளேவையும் டச்சையும் நம்ம வந்து பிரிக்கும் போது ஒருவேளை நம்ம மிஸ்டேக் பண்ணி அந்த டிஸ்பிளேவுடைய லேயர்ல நிறைய லேயர்ஸ் வந்து வரும். ஸோ அந்த லேயர்ல நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே உடைய லேயர்ல நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லேயருக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வந்து போலரைசேஷன் லேயர்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த சீட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து போலரைசேஷன் சீட்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு சீட் வந்து இந்த டிஸ்பிளேல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த போலரைசேஷன் சீட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிஸ்பிளேல நிறைய க்ளூ இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த போலரைசேஷன் க்ளூ ரிமூவர் அப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்துறோம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.